உஷாராயிடுச்சுங்க பொம்பளை பிள்ளைங்க. ஓரளவுக்கு எல்லாம் எல்லாம் தெரியுது இப்ப. அப்ப எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பயப்படுங்க, ரொம்ப இது பண்ணுங்க. இப்பெல்லாம் வந்து பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்குங்க. ஆனா ஆம்பளை பிள்ளைங்களாம் பொம்பளை பிள்ளைங்க மாதிரி ஆயிடுச்சுங்க. சிலதுங்க வந்து வீட்டுக்கு பயந்து இருக்குங்க. சில ஆம்பளை பிள்ளைங்க வந்து ரொம்ப திமிரா வீட்டுக்கு அடங்காம வீட்டுக்கு அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்றீங்க? அட்வைஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸுங்க வந்து என்ன சொல்லணும்னா, வீட்டுல ரொம்ப நடத்த கூடாது. பேரண்ட்ஸுங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா, அதாவது வந்து ஒண்ணு அப்பா இல்லையா அம்மா, ஒரு ஃப்ரெண்ட்லியா பழக்கணும். என்கிட்ட அவங்க கிட்ட அன்பா சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அன்பா இருப்பாங்க இல்லையா. இல்ல நம்ம மிரட்டணுச்சா, நம்ம அப்பா மிரட்டுறாங்க, நம்ம இப்படிதான் போகணும், நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் போவேன், நீ என்ன கேட்கறது அப்படி சொல்லுவாங்க. நீங்க ஒரு அன்பா சொல்லுங்க, சரி நம்ம அம்மா இப்படி சொல்றாங்களே, நம்ம அப்பா இப்படி சொல்றாங்க, நம்ம அன்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்க தோணும். நம்ம எதாவது இதுவா பேசணும்னு வச்சுங்களேன், நீ என்ன மிரட்டுற அப்படின்னு. இந்த காலத்து பிள்ளைகளே அப்படிதான் பேசுது எல்லாமே. ஆம்பளை பிள்ளைங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்களும் சரி. நம்ம அன்பா சொன்னோம்னா அன்பா ஏத்துக்கிறாங்க.